அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மற்றும் ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நடத்த தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ண உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 24 அதிகாரம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். யோவாஸ் என்கிற ராஜாவின் காலத்திலும் யோய்தா என்கிற பிரதான ஆசாரியனுடைய காலத்திலும் தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் முந்தின சீருக்கு பழுது பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே பலமுறை தேவனுடைய ஆலயத்தை பல ராஜாக்கள் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணும் போதெல்லாம் அதை சேதப்படுத்தினார்கள். சாலமோனுடைய குமாரன் ரெகபயாமின் நாட்களிலேயே பார்வோன் வந்து தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து கொண்டு போய்விட்டான். வெண்கல பொருட்கள் செய்து அந்த ஆலயத்திலே வைத்து ராஜா வரும்போதும் போகும்போதும் எடுத்து வைப்பார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அந்த ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்பி அதை பழுது பார்த்து புதிதாக மாற்றுகிறார்கள். இந்த புதிய மாதத்திலே இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, தேவனுடைய ஆலயத்தை எப்படி பழுது பார்த்து முந்தின சீருக்கு கொண்டு வந்தார்களோ அதே போல உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கலாம், பலமுறை பலரால் சேதப்படுத்தப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் இழந்து போயிருக்கலாம். இந்த புதிய மாதத்திலே உன் வாழ்க்கையை முந்தின சீருக்கு கொண்டு வருவேன், முந்தின நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் என்பதை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் ஞாபகப்படுத்துகிறார். பலருக்கு பொருளாதாரத்திலே பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம், இழப்புகளை சந்தித்திருக்கலாம், நிறைய விஷயங்கள்ல அவங்க பலவிதமான ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். இனிமே திரும்ப நான் அந்த நிலைமைக்கு வர முடியுமா? முந்தின நாட்களில் இருந்த ஆசீர்வாதம், முந்தின நாட்களில் இருந்த அந்த நன்மை திரும்பவும் எனக்கு கிடைக்குமா என்கிற ஒரு ஏக்கம் அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட அருமையான சகோதரா சகோதரி, உங்களை இந்த மாதத்திலே முந்தின சீருக்கு, நீங்கள் இழந்து போன அந்த நிலைமையை மாற்றி எல்லாவற்றையும் புதிதாக உங்களை நிலைநிறுத்துவார் என்பதை நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். அநேகருக்கு சரீரத்தில் இந்த நாட்களில் பலவீனமான வியாதிகள், போராட்டங்கள், பலவீனமான சோர்வுகள் இருக்கு. ஒரு காலத்துல நான் நல்லா இருந்தேன் பிரதர், எல்லாம் சாப்பிட்டேன், நல்லா ஓடினேன், உழைத்தேன், ஆனால் இன்னைக்கு என்னுடைய சரீரத்துல பலவீனங்கள், போராட்டங்கள் இருக்கிறது. நான் நல்ல சுகத்தோடு வாழ்வேனா? என்னுடைய சரீரம் சுகமாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்போடு ஜெபிக்க சொல்லுவார்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ முந்தின நாட்களில் எப்படி ஓடி உழைத்து உன்னுடைய சரீரத்தில் எப்படி பலனாய் இருந்தாயோ அதே போல நான் உன்னை குணமாக்கி உன்னை முந்தின சீருக்கு கொண்டு வருவேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். அவர் தரும்புகளின் வல்லமையினாலே, அவருடைய வசனத்தினாலே ஆண்டவர் சுகமாக்கி உங்களை நிலைநிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறது. என்கிட்ட சில ஜெபிக்க சொல்றாங்க, என் குடும்பத்துல நான் கணவனை மனைவியை இழந்து விட்டேன், பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பிரிந்து விட்டேன், இப்படி நிறைய விஷயங்கள்ல என்னுடைய குடும்ப உறவுகளிலே நான் நிறைய பாதிப்புகளோடு இருக்கிறேன். ஒரு காலத்துல ஐக்கியமா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், இன்னைக்கு பிரிவினைகளாலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பிரதர், எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உங்கள் குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்புவாராக, முந்தின சீருக்கு ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை நிலை நிறுத்துவாராக என்று நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். இன்னும் சில ஜெபிக்க சொல்றாங்க, பாஸ்டர் ஒரு காலத்துல நல்ல வேலையில் இருந்தோம், நல்ல சம்பாதித்தோம், நல்ல ஆசீர்வாதமா இருந்தோம், அந்த நாட்கள்ல நான் நல்ல வேலையில் இருந்தேன், இப்ப எனக்கு வேலை இல்லை, வேலை தேடி கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொல்லி இருக்கிறாங்க.
ஆனால் இந்த மாதத்திலே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், முந்தின நாட்களில் நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாய் நல்ல வேலையிலிருந்து நல்ல உயர்வான சூழ்நிலையில் இருந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீர்களோ அதே போல கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களை முந்தின சீருக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல வேலையிலே கர்த்தர் கொடுத்து உங்களை உத்தியோகத்திலே சிறப்பாய் இருக்கும்படி தேவன் நிலைநிறுத்துவார் என்பதை நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். இப்படி அநேக காரியங்களிலே நீங்கள் முன்பு இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு கீழான நிலைமைக்கு வந்துவிட்டேன் என்று கலங்குகிறீர்களா? கர்த்தர் திரும்பவும் சொல்கிறார், என்னுடைய ஆலயத்தை எப்படி ஆசாரியனும் ராஜாவும் திரும்பவும் கட்டி முந்தின சீருக்கு கொண்டு வந்தார்களோ அதே போல உன் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் நான் முந்தின சீருக்கு கொண்டு வந்து உன்னை நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் தயவு கிடைத்து இந்த புதிய மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே ஒரு புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக மாறுகிற ஒரு நன்மைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்கக்கூடிய தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன், இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளை முந்தின சீருக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துவீராக. நீர் அப்படி செய்ய போகிற உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.